نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ومما رزقناهم ينفقون صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் மிகுந்த இந்த ஈதுல் ஃபித்ர் என்கிற ஈகை திருநாளில் இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஈத் முபாரக் என்கிற ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹு தாலா இந்த பெருநாளை பாக்கியம் நிறைந்த பெருநாளாக ஆக்கிய புரிவானாக. அருமையான சகோதரர்களே, நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, இதுபோல உலகம் முழுவதிலும் இருக்கிற பள்ளிவாசல்களில் கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருப்பார்கள். அதிலும் குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடியிருப்பார்கள். அவர்களில் சிலர் ரமலானில் கூட பள்ளிவாசலுக்கு வராதவர்களாக இருக்கலாம். சிலர் ஜும்மாவுக்கு கூட பள்ளிவாசலுக்கு வராதவர்களாக இருக்கலாம். அவர்கள் அத்தனை பேரும் பெருநாள் அன்றைக்கு பள்ளிவாசலுக்கு வந்திருப்பார்கள். இந்த திருக்கூட்டம் இருக்கிறதே, அதற்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புன்னா, இப்படி கூடுகிற கூட்டத்தில் 70% பேர் இன்று காலை சதகத்துல் ஃபித்ர் என்கிற தர்மத்தை நிறைவேற்றி இருப்பார்கள். குறைந்தபட்சம் 50% மேலான மக்கள் தர்மத்தை நிறைவேற்றிவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருப்பார் இல்லையா? இது ஒரு பாக்கியமான கூட்டமா இல்லையா? ஒரு பெருநாளில் தன்னுடைய மகிழ்ச்சியை மட்டுமே பெரிதாக கொள்ளாமல் தன்னை சார்ந்து இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய சந்தோஷத்தையும் நினைவில் கொண்டு அவர்களை தேடி போய் அவர்களுக்கான மகிழ்ச்சியை அவர்களது கைகளில் ஒப்படைக்கிற அந்த பெருமைக்குரிய சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்க. இஸ்லாத்தில் 2 வகையான கடமைகள் இருக்கிற. ஒன்று ஹக்குல்லா, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னொன்று ஹக்குல் இபாத், சக மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. 2 கடமைகள் இருக்கிற. இந்த 2 கடமையும் சேர்த்து நிறைவேற்றுகிற போதுதான் ஒரு மனிதர் பரிபூரணமான முஸ்லிமாக இருக்க முடியும். ஒருவர் அல்லாஹுவை தொழுகிறார், ஆனால் அவர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அநீதி இழைக்கிறார் என்றால் அவர் முழுமையான இஸ்லாமை கடைபிடித்தவர் என்று சொல்ல முடியாது. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் உண்மையாத்தான் வியாபாரம் பண்றேன், நான் நேர்பாத்தான் வியாபாரம் பண்றேன்னு சொல்றாரு, ஆனா தொலை வர மாட்டேங்கிறார். மனிதர்களுக்கு இடையில இருக்கிற விஷயத்துல நல்லவராயிருக்காரு, ஆனா அல்லாவுக்கு செய்ய வேண்டியதை குறை செஞ்சிடறாருன்னா அவரும் ஒரு முழு முஸ்லிமாக இருக்க முடியாது. ஒரு முழு முஸ்லிமுக்கான அடையாளம் என்னன்னா, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியா செய்யணும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியா செய்யணும். இன்னைக்கு இந்த சபையில நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்கள யாருகிட்ட எல்லாம் இன்றைய செலவுக்கு போக அதிகப்படியான காசு இருக்குதோ, அப்படி காசு வைத்திருக்கிற நம்மில் ஒவ்வொருவரும் நாம் சதகத்துல் ஃபித்ர் என்கிற தர்மத்தை நிறைவேற்றி விட்டு வந்திருக்கிறோம். இந்த மார்க்கத்தை பரிபூரணமாக கடைபிடித்து விட்டு வந்திருக்கிறோம். இது அப்படி கடைபிடித்து விட்டு வந்திருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் பரிசு கொடுக்கிற நேரம். இது அல்லாஹ் பரிசு கொடுக்கிற நேரம். அல்லாஹ் எப்படி பரிசு கொடுப்பான் என்றால், அல்லாஹ் பரிசு கொடுக்கிற போது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்கிற வித்தியாசம் பார்ப்பதில்லை, எல்லோருக்கும் அல்லாஹ் பரிசு. எனவே இந்த பெருநாள் கூட்டத்தில் பெருநாளுக்கு மட்டுமே தொழ வருபவர்களுக்கும் அல்லாஹ் பரிசு கொடுப்பான். இந்த மாசம் முழுக்க நின்று வணங்கியவர்களுக்கும் அல்லாஹ் பரிசு கொடுப்பான். ஜும்மாவுக்கு மட்டுமே வந்தவர்களுக்கும் அல்லாஹ் பரிசு கொடுப்பான். 5 நேர தொழுகையை தவறாமல் தொழுது குர்ஆன் ஓதி நோன்பு வைத்து அல்லாஹ்வுக்கு என்று நல்லமல்கள் செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா பரிசு கொடுக்கும். அந்த பரிசு எல்லோருக்கும் கிடைக்கும்.
அல்லாஹ் அந்த பரிசை நம்ம எல்லோருக்கும் சொந்தர் புரிவானாக. ஆனால் அந்த பரிசை பெறுவதற்கு நாம் ஒரு வேலை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இந்த உரையின் நிறைவிலே நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். நாம் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அல்லாஹு தஆலா அந்த பரிசை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி புரிவாங்க. சகோதரர்களே, தர்மம் கொடுக்குதல் என்பது இந்த ஒரு வேலை. இந்த வருஷம் யாரும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கலன்னா அல்லாஹ் தஆலா அடுத்த வருஷம் அவங்கள சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கிறவங்களாக ஆக்கட்டும். அல்லாஹ் அவங்கள அப்படி சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கிறவங்களாக ஆக்கட்டும். இந்த வருஷம் யாராவது ஜகாத்து வாங்குற நிலைமையில இருந்திருந்தா அடுத்த வருஷம் அல்லாஹ் அவங்கள ஜகாத்து கொடுக்கிற நிலைமையில உயர்த்துதான். கொடுப்பது என்பது நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முன்னணியை கொண்டு போய் நம்மை நிறுத்துகிற செயல். நாம் கஷ்டப்பட்டு நெற்றி வியர்வையை ரத்தத்தை வியர்வையாக்கி நாம் உழைத்த காசு பணத்தை நம்ம மட்டுமே வச்சுக்காம தேவையுடையவர்களை தேடி சென்று கொடுக்கிற அந்த ஈகை குணத்துக்கு இஸ்லாம் அலாதியான பெருமையை சொல்லியது. அதில் ஒரு பெருமை என்னன்னா சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் கபரிலிருந்து எழுப்பப்படுகிற போது முதலாவதாக எழுப்பப்படுபவர்கள் மதீனாக்காரர்கள் என்றார். முதல்ல எழுப்பப்படுறவங்க மதீனா வாசிகளாகத்தான் இருப்பார். அந்த கபருடைய வாழ்க்கையை முதலில் நிறைவு செய்கிற பெருமை அவர்களுக்கு எதனால் கிடைக்கிறது? அவர்கள் கொடுத்தார்கள், அதனால் கிடைக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எதுவெல்லாம் தேவையாக இருந்ததோ அதையெல்லாம் கொடுத்தார்கள். பணம் தேவையாக இருந்தபோது பணம், உயிர் தேவையாக இருந்தபோது உயிர், எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். அதனாலே நாளை மஹ்ஷரின் முதலில் எழுப்பப்படுகிற சமுதாயமாக மதீனத்து சமுதாயம் இருக்கும். இன்னொரு சிறப்பு சொல்லட்டா, நாமெல்லாம் பொறாமைப்படுகிற சிறப்பு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு, பரிந்துரைக்கு முதல் அருகதை படைத்தவர்களாக மதீனா வாசிகள் இருப்பார். அந்த ஷஃபாஅத் முதலில் யாருக்கு கிடைக்கும் என்றால் மதீனா வாசிகளுக்கு கிடைக்கும். அவருக்கு கொடுத்த கொடையின் காரணமாக கிடைக்கிற மரியாதை அது. அந்த மதீனாக்காரர்களும் மக்காக்காரர்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அரபுகள் இயல்பாகவே காசு பணத்தில் கொஞ்சம் இறுக்கமான ஆளுக தான். சீக்கிரம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கிற குணம் அவங்கள்ட்ட கம்மி. அல்லாஹ் அதனால தான் கொடுக்கறத பற்றி அவங்கள்ட்ட அதிகம் வலியுறுத்த. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகு அவர்கள் எப்படி பாரி பழங்கினார்கள் என்றால், தங்களுக்கு எது கிடைத்தாலும் அதை பிறருக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவதில் அவர்கள் பெருமை கண்டார். முஸ்லிம்கள் பாரசீக பேரரசின் தலைநகராக இருக்கிற மதியன் நகரத்தை கைப்பற்றுகிறார்கள். பாரசீகம்னா இப்ப இருக்கிற ஈரான். இப்போ சண்டை நடக்குது பாருங்க, இந்த நடந்துட்டு இருக்கிற ஈரானுக்கு தான் பழைய பேரு பாரசி. ஆனா அப்ப இதை விட பெரிய பேரரசாக இருந்தது. அதன் ஒரு எல்லை இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியாவில் இருந்தது. அப்போ ஒரு எல்லை இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியாவில் மதியன் நகரத்தில் இருந்தது. மதியன் நகரம் பாரசீக பேரரசின் தலைநகராக இருந்தது. அங்கே பாரசீக பேரரசர் கிஸ்ராவுடைய மாளிகை இருந்தது. அந்த மாளிகையை இருந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் கணக்கே இல்லை. இன்னைக்கெல்லாம் இருக்கிற ஆட்சியாளர்கள் கூட எவ்வளவு சேகரித்து வச்சிருக்கான். அன்னைக்கு பேரரசர்களாக இருந்தவங்க எவ்வளவு சேகரித்து வச்சிருப்பான். உலகத்தில் இருக்கிற சகல சுகங்களும் அங்கே இருக்கும். உலகத்தில் இருக்கிற பெரும் மதிப்புக்குரிய அனைத்து பொருட்களும் அங்கே இருந்தது. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாரசீகத்தை ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச போது அந்த மாளிகைக்கு உள்ளே என்ன முஸ்லிம்கள் பார்த்தார்களோ அதை அவர்களது வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையில் அவர்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அவ்வளவை அங்கே அவர்கள் பார்த்தார். உதாரணத்துக்கு கற்பூரம் அங்கே குவியலாக கொட்டி வைக்கப்பட்டிருந்தது. வாசனை பொருளுக்காக பயன்படுத்தப்படுகிற கற்பூரம் அந்த காலத்தில் அது ஒரு ஆடம்பர பொருளாக இருக்கு. கற்பூரம் கொட்டி வைப்பதை பார்த்தது அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல. உப்புன்னு நினைச்சாங்களாம். உப்புன்னு நினைச்சு தொட்டு நக்கி பார்த்தார்.
அப்படி அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பொன்னையும் பொருளையும் அங்கே பார்த்தார். சகோதரர்களே, அப்படி பார்த்தபோது இதுவெல்லாம் எங்களுக்கு என்று அவர்கள் சொந்தமாக்கி கொள்ளவில்லை. அங்கே என்ன கிடைத்ததோ, அவர்களுக்கு என்ன தரப்பட்டதோ அதையெல்லாம் பிறருக்கு கொடுக்க வரலாறு சொல்கிறது. தங்க கட்டிகள் பாலம் பாலமாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சு. அந்த தங்க கட்டிகளை அவர்கள் கொடுத்து 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 தங்கத்தின் மதிப்பை வெள்ளியின் அளவுக்கு தாழ்த்தி விட்டார். வரலாறு சொல்லு. அவர்களுக்கு கிடைத்த தங்கத்தை அவர்கள் தர்மம் செய்து கொடுத்து 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 தங்கத்தின் மதிப்பை வெள்ளியின் அளவுக்கு தாழ்த்தி விட்டார். ஒரு ஆளுக்கு ஒரு தோழருக்கு ஒரு பெண்மணி, அடிமை பெண்மணி கிடைத்திருக்கிறார். அடிமை பெண் என்றாலும் மிக விலை உயர்ந்த, பெரிய விலை உயர்ந்த ஒரு அடிமை பெண் கிடைத்திருக்கிறார். அந்த அடிமை பெண்ணை அவரு 1000 தீனாருக்கு விற்கிறார். அப்போது கூட இருந்தவர்கள் எல்லாம் அவரை கேலி பேசுகிறார்கள். இவ்வளவு அழகான அடிமை பெண்ணை 1000 தீனாருக்கு விற்கிறீங்களா அப்படின்னு அவர் கேலி பேசும்போது அவர் கேட்டாராம், 1000க்கு மேலையும் காசு இருக்குதோ? அவர் கேட்டார். 1000க்கு அரபியில 1, 10, 100, 1000 எண்ணிக்கை இவ்வளவு தான் இருக்கு. நமக்கு 1000க்கு மேல 10,000 இருக்கு, 10,000க்கு மேல லட்சம் இருக்கு, லட்சத்துக்கு மேல கோடி இருக்கு. இங்கிலீஷ்ல சொன்னா பில்லியன், ட்ரில்லியன் எவ்வளவோ இருக்கு. அரபியில 1000 வரைக்கும் தான் இருக்கு. இதுக்கு மேல எண்ணிக்கை இருக்கிறதா என்று கேட்டாராம். சரி, அவர் வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லு. வரலாறு காட்டுகிற செய்தி என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிற வரைக்கும் தங்களிடம் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுப்பதில் அவ்வளவு கஞ்சர்களாக இருந்தவர்கள் இந்த கலிமாவை சொல்லி முடித்த பிறகு தங்களிடம் இருப்பது தங்களுக்கு மட்டுமே உரியதல்ல, அது பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தாராளமாக கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. வரலாற்று நெடுகிலும் இதை பார்த்து, அதனாலதான் முஸ்லிம்கள் ஆட்சி செய்த நிலப்பரப்பு முழுவதும் செல்வ செழிப்பிற்குரிய நிலப்பரப்பாக இருந்தது. செல்வ செழிப்பிற்குரிய நிலப்பரப்பாக இருந்தது. நான் சில நாட்களுக்கு முன்னாலே இங்கே நடைபெற்ற ஒரு உரையிலே சொன்னேன். அவுரங்கசீப்பினுடைய காலத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். உலகத்தில் பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இந்தியா இருந்தது என்கிறார். அவுரங்கசீப்பினுடைய காலத்தில் உலகத்தின் பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருந்தது. ப்ரொடக்ஷன், உற்பத்தி துறையில் முதலிடத்தில் இருந்தது. உலகத்திற்கு தேவைப்பட்ட பொருட்களில் 25% அவுரங்கசீப்பினுடைய காலத்தில் இந்திய மக்கள் தயாரித்தார்கள். ஜவுளித்துறையை இந்தியா கொடிகட்டி பறந்தது என்று சொல்கிறார். இந்த முஸ்லிம்களுடைய காலத்தில் இருந்த இந்த கொடுக்கிற மனோபாவம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைத்திருந்தது. எனவேதான் சதகத்துல் ஃபித்ர் என்கிற தர்மத்தை யார் நிறைவேற்றி வந்து அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு வெற்றியை சொல்கிறான். கத் அஃப்லஹ மன் தஸக்கா. யார் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டு வருகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், இந்த வெற்றி என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் சொர்க்கம் என்று பொருள். யார் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டு வந்திருக்கிறாரோ அவர் சொர்க்கத்தை பெற்றுக் கொண்டு விட்டார் என்றார். கொடுக்காதவங்க என்ன செய்யறது? கொடுக்காத ஒன்னும் செய்ய வேணாம். ஒரு ஹதீஸ் சொல்லச்சம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஜன்னத வ அஊது பிக மினன் நார் அப்படிங்கிற இந்த தஸ்பீஹ ஓதுனா போதும். நம்ம ஓதுறோமா இல்லைங்களா? ரமலான்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். யார் கொடுக்கலையோ, முடியாததுனால கொடுக்கல, கொடுக்காதவங்க இந்த தஸ்பீஹ் ஓதுனா போதும், அல்லாஹ் அவங்களுக்கும் சொர்க்கத்தை கொடுக்கும். மார்க்கமும் மகத்தான ஒரு வாழ்க்கை அமைப்பை அருமையானவர்களை நமக்கு சொல்லி இருக்க. நாம ரொம்ப சந்தோஷமா பெருநாளை கொண்டாட இருக்கிறோம். இந்த தடவை இப்ப நமக்கு நல்ல துணி எடுத்திருக்கிறோம். வீட்டுக்கு போனால் நல்ல சாப்பாடு நமக்கு காத்திருக்கு. பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. நாம் ரொம்ப சந்தோஷமான முறையில் இந்த பெருநாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உலகத்தில் கணிசமான முஸ்லிம்கள் அந்த சந்தோஷத்தில் இல்லை. நேற்றுக்கு துபாயில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன். தர்பூசணி விலை ஏறி போச்சுன்னு கவலைப்பட்டார். தர்பூசணி ஒரு கிலோ 250 ரூபாய். ஒரு கிலோ தர்பூசணி 250 ரூபாய்க்கு விற்குது. இந்த நோம்புல நாங்கள் தர்பூசணி வாங்குறதையே குறைச்சிக்கிட்டோம். சாதாரண தர்பூசணியிலிருந்து நிம்மதியாக படுத்து தூங்குவது வரைக்கும் உலகத்தில் பலமாகத்திலும் அதிலும் பெரும்பாலும் செல்வாக்கோடு முஸ்லிம்கள் இருக்கிற நிலப்பரப்பு முழுவதும்
நிம்மதி இல்லாத ஒரு ரமலானை கழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அந்த சங்கடத்தை தரவில்லை. அல்லாஹ் நம்மை நிம்மதியாக வைத்திருக்கிறார். நாம் அங்கே சங்கடப்படுகிற மக்களுக்காக நாம் துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், அவர்களுடைய சிரமத்தை நீ நீக்கியருள் புரிவாயாக, அவர்களுக்கு நீ நிம்மதியை தந்தல் புரிவாயாக. இந்த பெருநாளை எல்லா நிலையிலும் அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக. நிரந்தரமான அவர்களது மகிழ்ச்சிக்கு இதை காரணமாக்கி வைப்பாயாக. ஒரு 100 ஆண்டு காலம் பாலஸ்தீனம் தொடர்ந்து பிரச்சனை ஆகிக்கொண்டே இருக்கிறது. அங்கு இருக்கிற மக்கள் பிரச்சனையில் இருக்கிற 1967 இதுவரைக்கும் பைத்துல் முகத்தஸில் ஜும்மா பெருநாள் தொழுகை நடக்காமல் இல்லை. இதுவரைக்கும் ஜும்மா தொழுகை நிறுத்தப்பட்டதில்லை. பாலஸ்தீனம் அவர்கள் கையில் சென்ற பிறகு 1967 தான் இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனத்தை கைப்பற்றினார்கள். அவங்க கைப்பற்றுறதுக்கு முன்னால் வரைக்கும் அங்கே மாஷா அல்லாஹ் சிறப்பாக தொழுகை நடந்துச்சு. 1967 அவர்கள் கைக்கு போன பிறகும் கூட அங்கே பெருநாள் தொழுகை நடக்காமல் இல்லை. ஆனால் இந்த வருஷம் அங்கே பெருநாள் தொழுகை நடக்கலை. இன்னைக்கு நடக்கலை. அல்லாஹ் அப்படி நாட்டம். இந்த ஒரு துர்வாக்கிய நிலை இந்த வருஷத்தோடு போகட்டும். இனி வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் நிம்மதி அளிக்கக்கூடியதாக ஆக்க வேண்டும். அங்கே சண்டை தொடர்கிற போது அந்த சண்டையின் பாதிப்பு அங்கிருக்கிற மக்களை மட்டும் பாதிப்பதில்லை, உலகத்தின் எல்லா பகுதியிலும் இருக்கிற மக்களையும் பாதிக்கிறது. கச்சா எண்ணெயின் விலை தாறுமாறாக உயர்த்து கொண்டே போகிற போது அதன் அடிப்படையிலான பாதிப்பு உலகம் முழுக்க இருக்கிற மக்களை சென்று சேரும். அல்லாஹு தஆலா இந்த சண்டையை தொடராமல் இதை அல்லாஹு தஆலா வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வந்து தந்தருள் புரிவானாக. இந்த சண்டை நிலைக்காமல் அதே நேரத்தில் இந்த சண்டையில் நிறைய முஸ்லிம்கள் பலியாகிவிட்டார். பெரிய அளவிலான பொருள் சேதம் ஏற்பட்டுவிட்டார். இவ்வளவு சேதத்திற்கு பிறகு அல்லாஹ் இந்த சண்டைக்கு ஒரு நல்ல முடிவில் தந்துடுறவே, ஒரு நல்ல முடிவை எல்லாம் தந்துடுறேன். எல்லா இடத்துல நாம கையேந்துக்கிறோம். இன்னைக்கு நீங்க தொழுசு முடிக்கும் போது எல்லா இடத்துல கையேந்துங்க. யாரெல்லாம் ஒரு நல்ல முடிவை கொடு. இவ்வளவு சண்டை, இவ்வளவு இழப்புகளுக்கு பிறகு இன்னும் ஒரு சண்டை அங்கே நடக்கக்கூடாது. முஸ்லிம்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த பகுதியில் வாழ வேண்டும். ஒரு நிம்மதியான ஒரு இறுதியான தீர்வை அல்லாஹ் எங்களுக்கு நீ கொடு என்று நாம துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா அந்த நல்ல சிந்தனை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அருமையானவர்களே, இன்றைய தினம் இருக்கு பாருங்க, இந்த பெருநாளுடைய நேரம் இருக்கு பாருங்க, இதுவும் துஆ கேட்கறதுக்கு உண்டான நேரம். அல்லாஹ் நமக்கு பரிசு கொடுக்கிற நேரம். அல்லாஹ் தஆலா ரமலான்ல ஒவ்வொரு நாளும் மக்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான். ஒவ்வொரு நாளும் கடைசி நாள்ல அந்த முதல் நாளிலிருந்து 29ஆம் நாள் வரைக்கும் எவ்வளவு பேர்த்த அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்தானோ அதற்கு ஈக்குவலான அதே அளவுக்கான எண்ணிக்கையிலான மக்களை இந்த கடைசி நாளில் அல்லாஹ் விடுதலை செய்கிறான் என முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவ்வளவு மக்கள் நரகத்திலே இருந்து விடுதலை செய்யப்பட்டு அந்த வெற்றியை தருகிற அந்த பரிசை தருகிற நேரம்தான் இந்த பெருநாளுடைய நேரம். எனவே மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் அல்லாஹ் பரிசு தர்ற நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லாஹ் கிட்ட கேளு. நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கா இல்லைக்கு. ஒரு அம்மா வந்து சொன்ன, உங்களுக்கு என்னம்மா துஆ கேட்கணும்? எனக்கு ஒன்றும் வேணாம் சார், எங்கள் வீட்டுக்காரரை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு. சில பேருக்கு அப்படியெல்லாம் ஒரு நினைப்பு இருக்கும். எனக்கு ஒன்றும் வேணாம், ஏதாவது ஒரு ஒன்று கிடைச்சா போதும். எங்கள் பக்கத்தில் இருந்த உஸ்தாது கேட்டார், அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சுகக்கேடு வந்தால் பரவாயில்லையா? அல்லது உங்களுக்கு ஏதாவது புத்தியில் குறைவு ஏற்பட்டால் பரவாயில்லையா? அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் குறைஞ்சா பரவாயில்லையா? இல்லை எல்லாம் வேணும் அப்படின்னு அந்த அம்மா அடுத்து சொல்லிச்சு. சகஜமாக அப்படி நாம் யோசிக்கிற போது எவ்வளவோ நமக்கு தேவை. அந்த தேவைகளை எல்லாம் கேட்பதற்கான நேரம் அல்லாஹ் நமக்கு பரிசு வருகிற நேரம் இந்த பெருநாளுடைய நேரம். எனவே இந்த தொழுது விட்டு திரும்பி செல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் எடுத்து என்ன வேணுமோ கேளுங்க, அல்லாஹ் தருவான். குறைந்தபட்சம் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னா. யா அல்லாஹ், உன்னுடைய சொர்க்கத்தை எங்களுக்கு தருவாயாக. வா ஊது பிக்க மினன்னார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்ற ஒரு துஆவையாவது நம்ம இங்கிருந்து கேட்டுட்டு போவோம். அல்லாஹ் நமக்கு அவனுடைய பரிசுகளை நிறைவாக தருவான். இந்த புனிதமிக்க ரமலான் நமக்குள்ளே ஏராளமான நல்லியல்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த நல்லியல்புகள் காலமெல்லாம் தொடர அல்லாஹ் தௌஃபீக் செய்கள் புரிவானாக. ரமலான் பரக்கத்தான மாசம். அங்கே ரமலானிலே
சொர்க்கத்தின் எல்லா கதவுகளையும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். நரகத்தின் எல்லா வாசல்களையும் அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறார். நாம ஒரு நஃபில் தொழுதால் அது ஃபர்து தொழுத அந்தஸ்து கிடைக்கிறோம். ஒரு ஃபர்து தொழுதால் 70 ஃபர்துகளுடைய அந்தஸ்து கிடைக்கிறோம். நாம் இந்த ரமலானில் மௌத்தாயிட்டா கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் கிடைத்துவிடும். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யாராவது ஒருத்தர் ரமலான்ல மௌத்தாயிட்டாருன்னா கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் கிடைச்சு. இந்த ரமலான் அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு தேவையான எல்லா நியமத்துகளையும் தரக்கூடியதாக இருந்த மாசம் இப்போது நம்மை விட்டு விடைபெறுகிற போது அது மேலும் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கட்டும். அந்த நன்மையை காலம் முழுக்க தொடர்ந்து நாம் தக்க வைத்துக் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும் என்கிற துஆவோடு நாம் விடைபெறுவோம். அல்லாஹு தஆலா இந்த புனிதமிக்க பெருநாளை நம் அனைவருக்கும் பாக்கியமான பெருநாளாக ஆக்கியர் புரிவானாக என்று என் சார்பாகவும் நம்முடைய கரும்பு கடை சுன்னத் ஜமாத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவேறுகிறேன். வாக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.